மல்லோலை வைத்து எங்கள் அஞ்சலியை, எங்கள் மரியாதையை, வணக்கத்தை செலுத்தி விட்டு வந்திருக்கிறோமே, அந்த நினைவு சின்னத்தை ஏற்படுத்தி தந்தவரும் தலைவர் கலைஞர் என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு எடுத்து சொல்லி, இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் மூலமாக 4 ஆண்டு காலத்தில் எத்தனையோ திட்டங்களை, எத்தனையோ சாதனைகளை தேர்தல் நேரத்தில் அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதில் குறிப்பாக தொழிலாளர்களுக்காக செய்திருக்கக்கூடிய சாதனைகளை நான் 1-2 உங்களிடத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடந்த 4 ஆண்டு காலத்தில் 28,87,382 அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 2,461 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை நாம் வழங்கியிருக்கிறோம். உணவு மற்றும் பிற பொருட்களை டெலிவரி செய்கிற GAG தொழிலாளர்களுக்கும், தமிழ்நாடு உட்பட தொழிலாளர்களுக்கும் தனி நல வாரியத்தை அமைச்சு தந்திருக்கிறோம். பட்டாசு தொழிற்சாலைகள் ஏற்படக்கூடிய விபத்துகள்ல உயிரிழந்த தொழிலாளருடைய குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். 20 அமைப்பு சாரா தொழிலாளர் வாரியங்கள்ல 2021-24 காலகட்டத்தில் 14 லட்சம் ஊழியர்கள் புதுசா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுக்கு உட்காரும் உரிமையை கட்டாயமாக்கி அரசாணையை வெளியிட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக உலக மாமேதை, பொது உடைமை தத்துவத்தை அளித்த பிதாமகன் காரல் மார்க்ஸுடைய சிலையை சென்னையில் அமைக்குவோம் என்று நாம் சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறோம். அதுவும் விரைவில் அமைக்கப்பட இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி பெருகி வருகிறது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதன் மூலமாக தொழிலாளர்களும் வளர்ந்து வராங்க. தொழில் வளர்ச்சிக்கு இலக்கு வச்சிருக்கக்கூடிய மாதிரியே தொழிலாளர் வளர்ச்சிக்கும் இலக்கு வச்சு இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த முதலீட்டு திட்டத்தை தொடங்கி வச்சாலும், எந்த MO ஒப்பந்தம் கையெழுத்தப்பட்டாலும், அப்போ நான் முதல்ல கேட்கறது என்னன்னா, எவ்வளவு பேருக்கு வேலை கொடுப்பீங்க என்று முதல் கேள்வி நான் இதை கேட்பது உண்டு. ஆக வேலை தருபவர் பணியாளர்களிடையே இருக்கக்கூடிய உறவை சமரசத்தின் மூலமாக நாம சமப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலமாக முடிவுக்கு கொண்டு வரணும். அப்படித்தான் இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது சாமானிய மக்களுக்காக, சாமானிய ஆட்சி என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். என்னைக்குமே உங்க கூட இருந்து உங்களுக்காக நிற்கிற உங்களின் ஒருவன் தான் நானும் நம்ம அரசு என்பதை, இந்த நாடு சமத்துவமாக மாற வேண்டும் என்ற நிலையில் தான் எங்களுடைய லட்சியமாக, கொள்கையாக, இலக்காக வைத்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். இதில் மனதில் வச்சுதான் அரசு இன்றைக்கு பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறது. இன்னும் 1 வார காலத்தில் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி உருவாகி 4 ஆண்டு நிறைவு செஞ்சு 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். எனவே மே தினம் கொண்டாடக்கூடிய இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர் தோழர்களை, நண்பர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்களுக்காக உழைக்கிற பாடுபடக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு நீங்கள் என்றைக்கு உறுதுணையாக இருந்து இந்த ஆட்சிக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று அந்த உறுதியை இந்த நல்ல நாளில் எடுத்துக்கொள்வோம் என்று கேட்டு, மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மேதின வாழ்த்துக்களை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முக்கிய செய்தி. மே தினத்தை முன்னிட்டு சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மே தின நினைவு சின்னத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலரஞ்சலி செலுத்தியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். வணக்கம் சாமுவேல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலரஞ்சலி செலுத்தியதுடன் உறுதிமொழியும் ஏற்றிருக்கிறார். உறுதிமொழியில் இடம்பெற்ற கருத்துக்கள் என்ன? மேலும் மே தினத்தை முன்னிட்டு ஏதேனும் அரசு தரப்பில் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? கடங்கதரா, இன்றைய தினம் மே தினத்தை முன்னிட்டு தொழிலாளர்கள்
அதாவது மேம்பட வேண்டும் என்று இன்றைய தினம் நாடு முழுவதும் மே தினமானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று சென்னையில் இருக்கக்கூடிய சிந்தாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய மே தின சிலைக்கு முன்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் என ஏராளமான திமுக நிர்வாகிகள் உட்பட அரசு அதிகாரிகள் பங்கேற்றிருந்தனர். இது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியின் போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மே தினத்திற்காக உறுதிமொழியானது எடுக்கப்பட்டிருந்தது. இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் தான் முதல் பேரறிஞர் அண்ணா, அதே போல தந்தை பெரியார் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய உழைப்பாளர்களை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த மே தினமானது கொண்டாடப்பட்டது. அவரால் தான் இந்த உழைக்கும் மக்களை மையமாக வைத்து அனைவரையும் தோழர்கள் என்று அழைக்கக்கூடிய கருத்தானது தந்தை பெரியார் மூலமாக கொண்டு வரப்பட்டது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சராக இருந்தபொழுது அண்ணா அவர்கள் மே தினத்தை தொழிலாளர்களை மேம்படுத்த வேண்டும் என்று ஒரு நாள் விடுப்பு மற்றும் அதே போல ஊதியத்துடன் கூடிய விடுப்பானது அளிக்கப்பட்டதும் அண்ணா அவர்கள் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அதை சட்டமாக்கியவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்ததை தொடர்ந்து தற்போது நடைபெற்று வரக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் தொழிலாளர்கள் நலனுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் தற்போது செயல்பட்டு வருவதாகவும், அதே போல ஒவ்வொரு திட்டங்கள் தமிழகத்தில் கொண்டு வரும் போதெல்லாம் அதில் தொழிலாளர்களுக்கு பயனுள்ள திட்டமா என்பதை குறித்து நன்கு ஆராய்ந்துதான் ஒவ்வொரு திட்டமும் தமிழகத்தில் செயல்பட்டு வருவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இது மட்டுமல்லாமல் கடந்த 4 ஆண்டு ஆட்சியில் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தினாலோ அல்லது தொழிற்சாலைகள் உள்ளிட்ட தமிழகத்துக்கு வரும்போது அது எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகும் மற்றும் அவர்களுக்கு ஊதியம் தொடர்பான அவர்களது நலனை கருத்தில் கொண்டு அதை முதலாவது கேட்டறிந்துதான் அந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்குவேன் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். தற்போது நடந்து வரக்கூடியது சாமானியர்களுக்கான ஆட்சி, அதே போல சாமானிய மக்களின் ஆட்சி என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் சட்டப்பேரவையில் அறிவித்தது போல கார்ல் மார்க்ஸ் அவருடைய சிலையானது சென்னையில் விரைவில் நிறைவு பெறும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சாமுவேல்.